வணக்கம் நண்பர்களே. எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான பல படங்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ள கவிஞர் வாலி, நான் இல்லை என்றால் உங்கள் படத்தையே வெளியிட முடியாது என்று எம்ஜிஆரிடமே சவால் விட்டுள்ளாராம் வாலி. அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? கிளாசிக் சினிமா தொடங்கி தற்போது டிஜிட்டல் சினிமா வரை பல வெற்றி படங்களுக்கு தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர் தான் வாலி. 5 தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ள இவர் எம்ஜிஆருக்கு பிடித்தமான கவிஞராகவும், கண்ணதாசன் எம்ஜிஆர் பிரிவு வந்தபோது எம்ஜிஆர் படங்களுக்கு தொடர்ந்து பாடல்கள் எழுதி கிட் கொடுத்தவரும் இவர்தான். எம்ஜிஆருடன் நெருக்கமாக இருந்த வாலி அவ்வப்போது அவருடன் மோதலில் ஈடுபட்டுள்ள நிலையில் சில முறை அவரிடம் சவால் கூட விட்டுள்ளாராம் வாலி. அந்த வகையில் ஒரு சம்பவம் உலகம் சுற்று வாலிபன் படத்தின் முன்பணிகளின் போது நடந்துள்ளதாம். வாலி வருவதற்கு முன் எம்ஜிஆர் படங்களுக்கு கண்ணதாசன் தான் பாடல்கள் எழுதி வந்தாராம். இவர்கள் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படுவதும் அதன் பிறகு சேர்ந்து கொள்வதும் வழக்கமான ஒன்றாக இருந்ததாம். அந்த வகையில் எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிபன் படம் தொடங்கும் போது மோதலில் இருந்த கண்ணதாசன் எம்ஜிஆர் இருவரும் இணைந்து விட்டார்களாம். இதன் காரணமாக உலகம் சுற்று வாலிபன் படத்திற்கு கண்ணதாசனும் பாடல் எழுத ஒப்பந்தமானாராம். அப்போது ஒரு நாள் வாலி எம்ஜிஆர் இருவரும் காரில் போய் கொண்டிருந்த போது உலகம் சுற்று வாலிபன் படத்தின் பணிகள் எப்படி இருக்கிறது, நான் எத்தனை பாடல்கள் எழுத வேண்டும் என்று எம்ஜிஆரிடம் வாலி கேட்டுள்ளாராம். வாலியை வம்பிழுக்க நினைத்த எம்ஜிஆர், இத்தனை நாள் கண்ணதாசன் இல்லை, அதனால் நீங்கள் எழுதினீர்கள், இப்போதுதான் அவர் வந்துவிட்டாரே, இந்த படத்தில் அனைத்து பாடல்களையும் அவர்தான் எழுதப் போகிறார் என்று கூறியுள்ளாராம். இதை கேட்ட வாலி, என்னை இந்த படத்திலிருந்து இழுத்தீர்கள் என்றால் இந்த படத்தையே உங்களால் வெளியிட முடியாது. இதை கேட்ட எம்ஜிஆர் கடுமையாக கோபம் அடைந்துள்ளாராம். அடுத்து எம்ஜிஆர், உங்களையும் உங்கள் பெயரையும் இந்த படத்திலிருந்து எடுத்துவிட்டால் படத்தை வெளியிட முடியாதா என்று கோபமாக கேட்க, உடனே வாலி சிரித்து கொண்டே, ஆமாம் என்ன, அந்த படத்தின் பெயர் உலகம் சுற்றும் வாலிபன், என் பெயர் வாலி, உங்கள் படத்தின் பெயரிலிருந்து வாலியை எடுத்துவிட்டால் உலகம் சுற்றும் பண் என்று வரும், இந்த படத்தை எப்படி வெளியிடுவீர்கள் என்று கேட்க எம்ஜிஆரை கோபத்தை மறந்து சிரித்து விட்டாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், தேங்க்யூ.